கூறதுவாக குறித்த நற்சக்கரம் கூறது செய்து கொடுத்தரன் மாலுக்கு கூறது செய்து கொடுத்தரன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம். 5ஆம் தந்திரத்தில் 3ஆம் மார்க்க சைவம் 1431வது பாடல். போன பாடல்ல பார்த்த அதே வார்த்தைகள் தான். சத்தும் அசத்தும், சித்தும் அசித்தும். இந்த 2 வார்த்தைகளுக்கு பொருள் நம்ம கரெக்டாக உணர்ந்துட்டோம்னா ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு பெரிய மைல்கல் கிடைக்கும். சத்தும் அப்படின்னா நிலையானவன், இறைவனை குறிக்கின்றோம். ஆன்மாவை குறிக்கின்றது. அப்ப இறைவனும் ஆன்மாவும் ஒன்று. அசத்தும் அப்படின்னா நிலையற்றது, உலக பொருட்கள் நிலையற்றது. ஆன்மா குடிக்கொண்டுள்ள அந்த உடல் நிலையற்றது. அப்ப நிலையற்றையிலிருந்து கடந்து மேலே செல்லும்போது நிலையான ஒன்றை பிடிக்க முடியும். அப்ப ஆன்மாவானது இறைவனோடு ஒன்ற முடியும். ஆன்மா உடல் வேறு அப்படின்றத உணரணும். உலக இன்பத்துல, உலக மாயையில இருக்கிற விட்டு விலகி நோக்கும்போது இந்த சத்தும் அசத்தும் அனந்தவன் தானாகி, அனந்தவர் தானாகி அப்படின்னு வருது முதல் வரி. 2வது வரி சித்தும் அசித்தும்னு சொல்றாங்க. அப்ப அறிவுள்ள பொருள், அறிவு இல்லாத பொருள். இந்த உலகத்தை மேஜரா பிரிக்கிறோம் நாம. அந்த அறிவுள்ள பொருள் எது எது? இறைவன், ஆன்மா. ஆன்மாவுக்கு அறிவு இருக்க தவிர அது தனித்து இயங்காது. அதே மாதிரி இறைவனுடைய டிசிஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா டைரக்டா எதுவும் செய்ய மாட்டார். அது ஒரு பண்டல் ஆஃப் சம் ப்ராசஸை வச்சுட்டு தான் அங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த அசித்து அப்படின்றது அறிவில்லாத பொருள் உலகம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம தெளிவு ஏற்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் பிறவி பயனை நீக்கி இறைவனுடன் ஒன்றி பேரின்பு நிலையை அடைய முடியும். அப்போ அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அசமா சித்தி, ஏற்கனவே நம்ம பழைய இதில் பார்த்ததெல்லாம் நிறைய ஸ்டேஜஸ் இருந்தால் கூட இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் அப்படின்னு சித்தியும் அங்கே சிறந்துளதானே அப்படின்னு 4வது வரியில சொல்லி முடிக்கின்றார். மிக்க அருமையான ஒரு தெளிவு தரக்கூடிய ஒரு பாடலாக நான் உணர்கின்றேன். வாங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 1431வது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் முடிக்கின்றது. சத்தும் அசத்தும் கணந்தவர் தானாகி சித்தும் அச்சித்தும் தெரியா சிவோகமாய் புத்தியுள் ஆனந்த சத்தியுள் மூழ்கினார் சித்தியும் அங்கே சிறந்துள்ளதானே. சத்தும் அசத்தும் தனந்து அவன்தான் ஆகி சித்தும் அசித்தும் தெரியா சிவயோகமாய் முத்தியுள் ஆனந்த சக்தியுள் மூழ்கினார் சித்தியும் அங்கே சிறந்தது தானே. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து நிலையான ஆன்மாவும் நிலையில்லாத உடலையும் கடந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி துரியாதீத நிலையில் இருக்கின்ற சாதகர் தானே இறைவனாகி உலக அறிவாலும் அறியாமையாலும் தெரிந்து கொள்ள முடியாத சிவயோகத்தின் வடிவமாய் முக்தி நிலைக்கு உள்ளே இருக்கின்ற பேரின்பத்தின் சக்திக்கு உள்ளே மூழ்கியிருந்து பேரறிவு ஞானத்தை பெற்று அந்த முக்தி நிலைக்குள் மேன்மையுடன் சிறந்து விளங்குகின்றார். இது சரவண யாத்திரத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். தேவரம் டாட்டுவார்ஜில இருக்கிறதையும் பார்ப்போம். எங்குமாய் நிற்கும் அருட்சக்தியை அடைந்து நிற்கும் நிலைக்கு மேலே எல்லா பொருளையும் கடந்த பராசக்தியை அடைந்தவர் அச்சக்திக்கு முதலாய பரசிவமேயாய் சித்தும்
சடமும் மாய உலகங்களுக்குள் யாதும் தோன்றாது சிவோகம் பாவனையில் அழுந்தி பரமுத்தி நிலையில் விளையும் பேரின்பமாகிய ஆனந்த சக்தியில் மூழ்கியிருப்பர். அவரது பேரே ஏனைய எல்லா பேற்றிலும் சிறந்த பேராகும். குறிப்புரையாக, தனந்தவர் என்று மேற்கூறிய தனந்த பறையை அடைந்தவர் என்றவாறு. எல்லாமாய் நிற்பவள் அருட்சக்தியும் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவள் ஆனந்த சக்தியும் ஆதலின் அந்நிலையே முடிந்த பேராயிற்று. உளது என்பது ஈறு தொகுத்தலாயிற்று. உலகாமே என பாடம் ஓதலுமா. இதனால் மேற்கூறப்பட்டவர் மார்க்க சைவரேயாயின் அவருக்கு மேலேயுள்ள சுத்த சைவராவர் யாவர் என்னும் ஐயத்தினை நீக்குதற்கு அருள்நிலையை கடந்து ஆனந்த நிலையை எய்தினோர் சுத்த செய்வர் என்பது கூறப்பட்டது. இது என்ற விளக்கம். கௌரி அம்மா வாருங்கள். நன்றி ஐயா, அருமையான விளக்கங்கள். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1431. சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி சித்தும் அசித்தும் தெரியாச் சிவயோகமாய் முத்தியுள் ஆனந்த சத்தியுள் மூழ்கினார். சித்தியும் அங்கே சிறந்துள்ளதானே. Translation. For those away from the real and the unreal, without knowing the intelligent and the unintelligent, concentrating on Shiva, submerged in the blissful Shakti and in Mukti, the Siddhis will also be there shining. நம்ம போன பாடல்ல பார்த்த மாதிரி அருட்சக்தியாய் எங்கும் நிறைந்திருக்கிறாரு இறைவன் அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட இறைவனோட அருட்சக்தி தான் அந்த உலகம் முழுக்க நிறைந்திருக்கு. நம்மளோட அனைத்து விழிப்பு நிலைகள்லையும் நிறைந்து இருக்கிறது இறைவனோட அருட்சக்தி தான் அப்படின்றது தான் நேற்று பார்த்தது. இன்னைக்கு சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி. ஐயா நல்லா விளக்கம் கொடுத்தாங்க. சத்தும் அசத்தும் சித்தும் அசித்தும், அந்த இது நல்லா இருந்தது. சத்தும் சத்துனா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, சத்துனா சத்தியம், சித்துனா சித்தம், சத்துனா உண்மை. அந்த சத்தியம்னா என்னது? உண்மை. அதான் சத்து. அந்த உண்மைதான் சத்து. அசத்தும்னா அதுக்கு எதிர்மறையானது, உண்மைக்கு எதிர்மறையானது இங்க மாயையா பார்க்கிறோம் நம்ம. உண்மை இல்லாத விஷயங்கள்லாம் எதுனா மாயை. அதனால அசத்துங்கிறது மாயை, சத்துங்கிறது உண்மை. அது மாதிரி சித்தும் அசித்தும் தெரியா சிவயோகமாய். சித்துனா சித்தம், அறிவு, ஞானம், அந்த மாதிரி. அதுக்கு எதிர்மறையா அசித்து. அசித்துனா அந்த அறிவற்ற நிலையில, உணர்வற்ற நிலையில இருக்கிற விஷயம், இருக்கிற இதெல்லாம் அசித்து. ஆனா இப்ப நமக்கு உண்மை பொருளை உணர்ந்தவங்களாலதான் இப்ப இந்த உண்மை பொருளை பத்தியே உண்மை பொருள்னு சொல்றோம், உண்மையான விஷயம்னு சொல்றோம். ஆனா உண்மை பொருளை உணர்ந்தாதானே அந்த உண்மை பொருளை பத்தியே நம்ம பேச முடியும் இல்லையா? அதனால இப்ப நம்ம பாக்குறது உண்மை பொருளை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். உண்மை பொருள்ன்றது இறைவன் தான், இறை சக்தி மட்டும்தான் இங்க உண்மையா இருக்கிறது. அதுதான் போன பாடல்லே பார்த்தோம். அந்த இறை சக்தியா இருக்கிற உண்மை பொருள் தான் நமக்குள்ளேயும் இறை சக்தியா இருக்கிறாங்க, சிவமாக இருக்கிறாங்க. நாம அனுபவிக்கிற அனைத்து விஷயங்களுமே மாயை தான். இப்ப நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம சின்ன வயசுல நான் என்ன நினைச்சேனோ அதே தான் இப்பயும் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆனா எனக்கான அனுபவங்கள், என்னோட உடல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னோட அனுபவத்துல ஒவ்வொரு நாளும் எனக்கு வர சந்தோஷமா இருக்கும், துக்கமா இருக்கும், என்னென்னமோ நடக்கும் என்னோட இதுல. ஆனா நான் சின்ன வயசுல ஒரு உணர்வு இருக்கும், இதுதான் எனக்கு நடக்குது அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அதுதான் இப்பயும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு, இந்த உணர்வு மட்டும் நான் பிறந்ததுல இருந்து மாறவே இல்லை. ஆனா என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம், நான் அனுபவிக்கிற விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் அந்த இறை சக்தியா நமக்குள்ள இருந்து நம்ம அதை அனுபவிக்கிறத நம்ம உணர வைக்கிறது. இப்ப அந்த நான் இருந்துகிட்டே, நான் உணர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கிறேன். அந்த இங்க இந்த முதல் பாடல்ல தனந்தவர் தானாகி, இதெல்லாம் கடந்து தானாகி,
தானாகினா அந்த இறைவனாகவே ஆகிறது. தானுங்கிறது இங்க இறைவன். இறைவனாக ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த நானுன்றது மட்டும் போயிடுமே தவிர, அந்த உணர்வு வந்து இருக்கும். நான் இத அனுபவிக்கிறேன், நான் இத பார்க்குறேன், நான் இத செய்றேன், அப்படி இப்படின்னு போய்க்கிட்டே இருக்கிறது. ஒரு இதுல அந்த அந்த விழிப்பு நிலை மட்டும் இருக்குமே தவிர, அந்த நானுங்கிறது போய் அதுவும் இறைவனாகவே மாறிடும். அப்ப அந்த உண்மையான அருட்சக்தியிலே நம்ம வந்து கலந்துருவோம். அப்ப நம்ம கலந்திருக்கிறோன்ற அந்த உணர்வு மட்டும் தான் இருக்குமே தவிர, அந்த நானும் அ போயிடும். அது ஆனா எது அந்த நிலையெல்லாம் நம்ம யோசிக்க தான் முடியும். அத உணர்ந்து சொல்ல முடியாது. தானாகின்றத வந்து நம்ம இப்ப சொல்லணும்னா, நான் இறைவனாகுன பிறகு தானே அத சொல்ல முடியும். இப்ப இறைவனாக இல்லாதப்ப நம்ம அத வந்து உண்மை பொருள்ன்றது நம்ம இருக்கிற நிலைமையிலிருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது நான் இருக்கிற நிலைமையிலிருந்து சொல்லணும்னா, நான் இறைவன புடிச்சிட்டு இருக்கிறேன்ற நிலைமை வந்து நான் அட்லீஸ்ட் நான் வந்து உண்மை பொருள் எதுன்னு நான் என்னால உள்ளுக்குள்ள உணர முடியலைனாலும் எதுன்னு தெரியுது இல்லையா? நமக்கு உண்மை பொருள் எதுன்னா, அந்த இறை சக்தியாக இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வாக இருக்கிறது தான் அந்த இறை சக்தி. அந்த இறை சக்திய நம்ம புடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் எனக்கு இப்ப தெரியிற விஷயம். அந்த இறை சக்திய நம்ம புடிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னு அதுக்காக இந்த சுத்த மாயையில இருக்கிற விஷயங்கள் தான். இறைவனுக்காக தியானம் பண்றது, தவம் பண்றது, நீங்க அத உருவமா பார்க்குறீங்கன்னா, அந்த மாரியான விஷயங்கள் பண்றது. இறைவனை அந்த விழிப்புணர்விலே இருக்க வைக்கிறதுக்காக நான் செய்ற விஷயங்கள் தான் நான் உண்மைய நோக்கி நான் போற விஷயங்கள். அத தாண்டி நான் என்ன விஷயம் இப்ப சாப்பிடுறது, வீடுக்கான விஷயங்கள், மத்தபடி இந்த மாயைக்கான சின்ன சின்ன சிற்றின்பத்துக்காக நான் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மாயை தான். அது நிரந்தரமா எனக்கு இருக்க போறதில்ல. நான் உண்மைய நோக்கி பண்ற செயல் எல்லாமே வந்து ஏன்னா இப்ப நான் செயல் தான் பண்ணிட்டு இருக்கேன். உண்மைய நோக்கி நான் பயணம்ல தான் இருக்குமே தவிர, உண்மைய அடைந்த நிலையில இன்னும் இல்ல. அப்ப உண்மைய அடைந்த நிலை எப்படி இருக்கும்னு நான் கற்பனை பண்ணா, இந்த மாதிரி இருக்கும். அந்த நான் இறை சக்திய புடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இறை சக்தி உணர்வுல இருக்கேன் அப்படிங்கிற இது மாதிரி, அந்த இறை சக்தியாகவே மாறிடும். அந்த நானுங்கிறது போயிடும் அப்படிங்கிறது நான் கற்பனை பண்ணி சொல்ற விஷயம் தான். ஏன்னா அந்த நிலையில இல்ல. ஆனா இப்ப நம்ம மெடிடேஷன்ல இருக்கும்போது, அந்த நான் என்ற உணர்வும் இல்லாத நிலையும் பார்த்திருக்கிறோம். நான் என்ற இல்லாத நிலை எப்படி இருக்கும்னா, ஒண்ணுமே இல்ல. அது ஒரு ஒண்ணுமே இல்லாத நிலையா இருக்கும். அதுக்கு டைமும் இருக்காது. அதாவது இந்த நேரத்துல இருக்கோன்றதும் இருக்காது. அந்த உணர்வு நிலையும் இல்லாத நிலையா இருக்கிற மாரி இருக்கும். அத வார்த்தையால சொல்ல தெரியல. ஆக நான் புடிச்சிட்டு இருக்கிறேன் உண்மைய நோக்கி நான் போறேன் அப்படிங்கிறதும், இந்த தானாகின்ற நிலைமைக்கு வந்தவங்களுக்கு, உண்மைய நோக்கி அவங்க போகணுன்ற அவசியமும் இல்ல. மாயைக்கான விஷயங்கள் செய்யணும்னு இல்ல. இதெல்லாமே அவங்க கடந்தவங்க. இப்ப நான் மெடிடேஷன்லேருந்து இந்த இறைசக்தியிலே நான் இருக்கணுங்கிறதும் இல்ல. அதையும் கடந்துட்டாங்க. அந்த மாயைக்கான வேலைய செஞ்சுட்டு இருக்கிறதையும், அதையும் மாயையும் இல்ல. அவங்கள்ட்ட வந்து நான் இறைசக்திய புடிச்சிட்டு இருக்கணுன்ற விஷயமும் இல்ல. அவங்க இறை சக்தியாவே மாறுன விஷயம் ஃபர்ஸ்ட் இதுல நடக்குது. சித்தும் அசித்தும் தெரியா சிவயோகமாய். அது அறிவற்ற அதான் நம்ம சித்தம்னா அறிவு, அசித்துனா அறிவற்ற நிலை. அந்த அறிவற்ற நிலையில இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம பொருள்லாம் சொல்லலாம். உலக பொருள்கள்லாம் சொல்லலாம். அ அறிவுள்ள பொருள்ன்னு சொன்னா ஓர் உயிர் தாவரங்கள்லேருந்து ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் நம்ம உலகத்துல இருக்கோம். 5 அறிவு மிருகங்கள்லேருந்து இப்ப 6 அறிவா நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த உலக உயிர்கள் எல்லாமே அறிவு பொருள்கள் தான். அறிவில்லாத பொருள்கள்னா, பொருளா இருக்கிறதுக்கெல்லாம் உணர்வு இல்லாத பொருளா இருக்கிறதெல்லாம் அறிவற்ற பொருள்களா இருக்கும். இப்ப நம்ம உலகத்துல நம்ம அதுவும் அதுவும் தெரியாத சிவயோகமாய் அப்படின்னா, நான் சிவயோகத்திலே லயிச்சிட்ட பிறகு எனக்கு இது அறிவுள்ள பொருள், இது அறிவில்லாத பொருள்லாம் தெரியாது. எல்லாமே சிவமயமாக இருக்கும். எல்லாத்துலயுமே சிவத்த தான் நான் பார்க்க முடியும். நான் ஒரு ஒரு வண்டிய பார்த்தாலும் சரி, ஒரு ஒரு சேர பார்த்தாலும், அதுல இருக்க சிவம் எனக்கு புரிய வரும். அம் எல்லாமே சிவமயமாக தான் இருக்கும். இதுக்கு உணர்வு இருக்கு, இதுக்கு உணர்வு இல்லன்ற வேறுபாடு இருக்காது. ஏன்னா, முழுமையா சிவத்துல இருந்த பிறகு நம்ம எல்லாமே சிவமா தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி நான் புரிஞ்சுக்கிறேன். முக்தியுள் ஆனந்த சக்தியுள் மூழ்கினார். அந்த முத்தினா என்னது? அந்த சமாதி நிலை தான். அதாவது இறையோடு இறையா கலந்த நிலை. அந்த இறை சக்தியில அந்த இதிலே ஆனந்தத்துல ஆனந்த சக்தியாக அதிலே மூழ்கினார். முழுமையா ஒன்றரை கலந்த நிலையாகுது. சித்தியும் அங்கே சிறந்துள்ளதானே. சித்தியும்
என்னென்னு சித்தியும் சொன்னாங்க, அட்டமா சித்திகளும் சொன்னாங்க. இறைவனோட கலக்கிறதே பெரிய சித்தியாக தான் இருக்கும். எப்படின்னா பிறவி பயன், நம்ம பிறவி பயனை அடைஞ்சதே ஒரு பெரிய நமக்கு கிடைத்த சித்தி தான். இப்போ எப்படி சொல்லுவோம், இந்த காரியம் சித்தி அடையும் உங்களுக்கு அப்படின்னா அந்த காரியம் கைகூடும். அதுமாரி நம்ம நம்ம பிறந்த சித்தி, நம்ம பிறந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறவி பயனான அந்த இறையோட கலக்கிறது தான். அந்த சித்தியும் கைகூடும். அதே சமயம் நம்ம நிறைய இடத்துல திருமூலர் சொல்லியிருக்காரு, என்னென்ன சித்திகளும் சொல்லியிருக்காரு, அட்டமா சித்திகளும் சொல்லியிருக்காங்க. எப்படி அனைத்து ஞானங்களும் கைகூடும். ஏன்னா இறை சக்தியோட அந்த பேரறிவான ஞானத்தோட நம்ம கலந்துற பிறகு நமக்கு எல்லா சித்திகளும் நமக்கு வந்து கைகூடும். நேற்று ஞானசரியை படிச்சாங்க இல்லையா, அர்ஜுனாரி ஐயா படிச்சாங்க. அதுலேயும் அந்த இது இருக்கும், சித்தியெல்லாம் எனக்கு அறிவித்த சிவகதியைன்னு. அந்த சிவகதியை அந்த எப்போ நம்ம வந்து இறையோட பேரறிவோட நாமளும் கலந்துடுறோமோ அப்போ அந்த ஞானமும் நமக்கு வந்து கிட்டுங்கிறதுனால இது வந்து நம்ம எப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். அது வந்து நம்ம எப்போ வந்து இறைவனோட கலக்கிறோமோ அப்பே வந்து நமக்கும் வந்து சித்திகளும் கைகூடும், முக்தியும் கைகூடும். அந்த சிவமயமானதுனால இந்த சித்து அசித்து சத்து அசித்துன்ற இந்த 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 விஷயத்தெல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம். இது உண்மை, இது உண்மை இல்லை, இது மாயை இல்லை, இதுக்கு அறிவு இருக்கு, இது உணர்வற்ற பொருள், இப்படி எதுவுமே இருக்காது. முழுமையாக சிவமயமாக உணர்ந்த நிலையாக இருப்போம். அந்த சிவத்தோடு சிவமாக கலந்த ஒன்றரை நிலையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா வந்து அழகான ஒரு அவங்களோட புரிதலை நமக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து 1431. நான் என்னோட தெளிவுக்காக ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி சித்தும் அசத்தும் தெரியா சிவோகமாய் முக்தியுள் ஆனந்த சக்தியுள் மூழ்கினார். சித்தியும் அங்கே சிறந்தவர் தானே, சிறந்து உவர் தானே அப்படின்னு ஒரு சில, சிறந்துளதானே அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சிறந்து உவர் தானே அப்படின்னு சிறந்தவர் தானே அப்படின்னு ஒரு சில பதியில இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான், அது ஒரு சின்ன பாடபேதம் தான். சிறந்துளர் அப்படின்னாலும் சிறந்தவர்னாலும் சிறந்துவர் தானே அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி அப்படின்ற. இப்ப தனந்தவர் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து என்ன தனந்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விலகி போறது, நீங்கி போறது, விலகி போறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அதாவது எங்கிருந்து விலகி போறது, சத்தும் அசத்தும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இங்க நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. சத்து அசத்து அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல வேணா புரிஞ்சுக்கலாம், எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். நல்லது கெட்டது அப்படின்னு பார்க்கலாம். இல்ல சத்தும் சதசித்தும் அசித்தும் அப்படின்னு அவர் முன்னாடியில இருந்து எதெல்லாம் சத்து எதெல்லாம் சதசித்து எதெல்லாம் அசித்துன்னு அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறார். சோ நம்ம அந்த இடத்துல எல்லாம் போய் மீண்டும் வந்து நம்ம ஒரு பார்த்து வந்துக்கலாம். அந்த சத்துக்கும் அசத்துக்கும் உண்டான பொருளை வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஆனா இந்த தனந்தவர் தானாகி அப்படின்னு ஒரு இடம் சொல்றார். அப்படின்னா என்னது, தானாகுதல் அப்படின்னா என்ன ஆகுது? அநேக உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, சிவமாக ஆகுதல் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குறாங்க அநேக உரையாசிரியர். அப்போ சிவத்தினுடைய தன்மை என்ன, அந்த இடம் தான் நம்ம இந்த பாடல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப சிவத்தினுடைய தன்மை என்ன, நமக்கு தெரியும். சிவம் வந்து இருப்பு, இயக்கம் யாரு, சக்தி தான்.
அப்போ இந்த இடத்துல இந்த தானாகி அப்படின்ற இடத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா அடுத்தாப்புல சொல்றாரு, சித்தும் அசித்தும் தெரியா சிவோகமாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிவோகத்தில் மூழ்கக்கூடியது எது? சித்தும் அசித்தும் தெரியா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல தானாகி நிற்கக்கூடிய ஒன்றில் இருந்து சித்தையும் தெரியாம அசித்தையும் தெரியாம சிவோகமாய் அவங்க சிவோகமாய் இருக்கிறார்கள். அப்போ நல்லவனா இருக்கும், நல்லவன் மாதிரி இருக்கும், சிவோக பாவனையில் இருக்கும். ஆனா இன்னும் நம்ம சிவமாக ஆவதற்கு ஒரு படி கீழே தான் நிக்கிறோம். ஏன்னா அடுத்த வார்த்தையில சொல்றாரு, முக்தியுள் ஆனந்த சக்தியுள் மூழ்கினார். அப்போ இன்னைக்கும் முக்தியும் ஆனந்த சக்திக்குள்ள நம்ம மூழ்கக்கூடிய நிலையில தான் இருக்கோம். முக்தியாகவோ ஆனந்த சக்தியாகவோ நம்ம இன்னும் மூழ்கல. குடத்தை தண்ணிக்குள்ள போட்டிருக்கோம். அப்ப தண்ணி வேற குடம் வேறமாதான் தண்ணிக்குள்ளதான் இருக்கும். அந்த குடம் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த குடம் இன்னும் தனியாதான் இருக்கு. அதுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு, அதுக்கு வெளியே தண்ணி இருக்கு. ஆனா குடம்ங்கிற அடையாளம் தனியா இருக்கு. சித்தியும் அங்கே சிறந்து உலகானே அப்படின்னா அவங்களுக்குள்ள சித்தியும் அங்கே சிறந்து இருக்கிறது. அப்போ இந்த தானாகி அப்படின்ற இடம் என்ன? சிவம்ல இருக்கும்போது சித்தி இருந்தாலும் இல்லாட்டாலும் தெரியாது. ஏன்னா அவர் இருப்பு, அசைவற்றது. அப்போ அங்க சக்தியோடைய மகிமையும் சக்தியினுடைய தன்மையும் இருந்தா மாத்திரம்தான் மூழ்க முடியும். இயக்கத்துல இருக்கும். மூழ்குதலும் ஒரு இயக்கம் தான். நீங்க பந்த தண்ணிக்குள்ள போடுங்க, அது மேல வரும். திரும்பி சொம்பு நிறைய தண்ணியை பிடிச்சு தண்ணி இல்லாம தண்ணிக்குள்ள போடுங்க, அப்பவும் இருக்கும். நல்ல தண்ணியை பிடிச்சு உள்ள அமர்த்துங்க, அப்பவும் ஒரு சிலது மேல வரும். ஆனா அதுக்குள்ள நல்ல ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அது உள்ள போயிடும். அப்போ அங்க அது உள்ளே இருப்பதற்கும் ஒரு சக்தி நிலை தேவைப்படுகிறது இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு, முக்தியுள் ஆனந்த சக்தியில் மூழ்கினார் அப்படின்றாரு. அப்போ இந்த தானாகி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, இந்த முக்தியில் ஆனந்த சக்தியில் மூழ்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்களா, அது நம்ம ஆயிடுறோம். என்னங்க குழப்புறீங்க? இப்பதான் குடம்னு சொன்னீங்க, அதான் நம்மன்னு சொன்னீங்க, இப்ப இங்க என்னமோ முக்தியும் ஆனந்த சக்தியுமா இருக்கக்கூடிய இடம் நீங்க அப்படின்றீங்க. அப்படின்னா நம்ம அந்த அந்த தானாகிங்கிற வார்த்தைய சிவமா வச்சோம்னாக்க இந்த இடத்துல முக்தியுள் ஆனந்த சக்தியில் மூழ்கிறது நம்ம இருக்கும். ஏன்னா மூழ்கினார் அப்படின்னு ஒரு அப்ப குடமா இருக்கும். ஆனா இந்த பாடலினுடைய பொருள் கரெக்டா நமக்கு விளங்க செய்யணும்னா என்னவா புரிஞ்சுக்கணும்? அந்த முக்தியுள் ஆனந்த சக்தியில இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு, அதுதான் அந்த தானாகி நிற்கக்கூடிய தன்மை. அது என்ன அப்படின்னா மகாசூன்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சூன்யம். இந்த 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 சூன்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருப்புக்கு சமமானது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க, இது சிவமாக நமக்கு எளிதாக புரியக்கூடிய தன்மையில நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக உரையாசிரியர்கள் சிவம் அப்படின்னு நமக்கு விளக்கியிருப்பாங்க. ஆனா இந்த இந்த தன்மை என்ன? இந்த சத்தும் அசித்தும் தணர்ந்தவர் எங்க நிற்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம கீழே இருந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நான் இதை ஏற்கனவே உங்க கூட பகிர்ந்திருக்கலாம். ஆனாலும் இந்த பாடலையும் இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்ன அப்படின்னா, இந்த ஒன்னொன்னு ஒரு ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். இந்த சத்து ஒரு ஸ்டேஜ், அசித்து ஒரு ஸ்டேஜ், அசத்து ஒரு ஸ்டேஜ், சத்து ஒரு ஸ்டேஜ். இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு நிலை இருக்கு. இப்ப ரொம்ப எளிசா நம்ம சிவமா நிக்கிறது அப்படின்னா நம்மளால எளிதா புரிந்து கொள்ள முடியாது. அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா சூன்யம் என்கின்றதை நம்மால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்ம விழிப்பு நிலையிலேயே சூன்யம் பார்ப்போம் இல்லைங்களா? அந்த ஒன்றுமற்ற தன்மை, அதுதான் சூன்யம். சூன்யம்ங்கிறது ஒண்ணும் பெரிய வார்த்தை இல்ல.
அது ஒன்றுமற்ற தன்மை அப்படின்னு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, நேத்திக்கு அவர் அவஸ்தைகள் பத்தி பேசிட்டாரு இல்லையா? அந்த துரியங்கள் 10 துரியங்கள் ஓரேழும் சத்தும் அசத்தும் தனந்த பராபரை அப்படின்னு அவர் சொல்லி நமக்கு அவஸ்தைகள் பத்தி நமக்கு அறிமுகம் கொடுத்துட்டார். இந்த அவஸ்தை அப்படிங்கிற விஷயம் என்னன்னு நமக்கு தெரியும். கனவு, நினைவு, சுழுத்தி, துரியம், துரியாதீதம், இப்படி நம்ம வரிசையா வருவோம். இந்த ஒரு நிலைக்கு முன்னும் பின்னும் ஒரு சூன்யம் உண்டு. இத நம்ம கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த கலைகள் பார்த்திருக்கோம். நம்ம உண்மணி, சமனை, வியாபிகி, சக்தி, நாதம், நாதாந்தம், ரோதம், ரோபினம், ரோதினி, அர்த்தசந்திரன், இந்த கலைகளையும் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் கீழே இருந்து ஒரு 12 கலை பார்த்திருப்போம். நம்ம இந்த 12 கலையில 6வது அர்த்தசந்திரனுக்கு மேல 6வது கலை ரோதினின்னு சொல்லுவோம், 7வது கலை நாதம் சொல்லுவோம். இந்த நாதத்திற்கு மேல வரக்கூடியதுதான் இந்த அவஸ்தைகள். இந்த அவஸ்தைகள்ல கீழால் அவஸ்தைகள், மேலால் அவஸ்தைகள்னு உண்டு. இந்த கீழால் அவஸ்தைகள் இந்த உடம்பனால படக்கூடியது, அது வேற. நம்ம அந்த சப்ஜெக்ட் இன்னும் அப்புறமா பார்ப்போம். இப்ப இந்த மேலால் அவஸ்தைகள்ல இருக்கக்கூடிய கனவு, நினைவு, சுழுத்தி, ஸ்வப்னம், கனவுதான் ஸ்வப்னம், அந்த துரியம், துரியாதீதம், இந்த இடங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2க்கு நடுவுல இப்போ நம்ம ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போனோம்னா நடுவுல ஒரு வாசல் படி இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய வீடுகள்ல நம்ம அந்த வாசப்படியை தனியா வைக்கிறது இல்ல, ஏன்னா பிள்ளைங்க ஓடும் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா முன்னாடி காலங்கள்ல எல்லாம் அந்த நிலைப்படி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்போ நில விடுறோம், ஆனா அந்த நிலைக்கு படி வைக்கிறது இல்ல. முன்னாடி எல்லாம் படி இருக்கும். அந்த படியில கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க, படியில கால் வைக்காத அப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி இந்த இடம் என்ன அப்படின்னாக்க, கனவுக்கும் நினைவுக்கும் கனவுக்கும் இடையில ஒரு சூன்யம். அது மாதிரி கனவுக்கும் அதற்கு அடுத்த நிலையான சுழுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இடையில ஒரு சூன்யம். இப்படி 6 சூன்யங்களை நம்ம 5 சூன்யங்களை கடந்து மகா சூன்யமான 6வது சூன்யம் அது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, இந்த துரியாதீதம் கலந்த துரியம் கடந்த சூன்யம். அது அந்த இடத்துல போய் நம்ம நிற்போம். அந்த இடம்தான் மகா சூன்யம். அப்ப அந்த மகா சூன்யத்துல நிற்கும் பொழுதுதான் நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, சத்தும் அசத்தும் தனந்தவராக நாம மாறுகிறோம். அப்படின்னா அந்த 2மே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போய் மாறுறோம். இந்த 6 சூன்யங்களை ரொம்ப அழகா சாஸ்திரத்துல விவரிச்சிருப்பாங்க நமக்கு. சூன்யாஷ்டகம் அப்படின்னே ஒரு பகுதி உண்டு. இந்த பகுதியில இந்த 6 சூன்யங்களுடைய நிலை, அதற்கு உண்டான பீஜங்கள், இதெல்லாம் உண்டு. சரி, நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். நம்ம போக வேண்டிய இடம் இந்த சூன்யத்திற்கு எங்கனம் செல்வது. இந்த 6 சூன்யத்தினுடைய முடிவான மகா சூன்யம். இந்த மகா சூன்யத்துக்கு எப்படி போறது? அங்க போனாதான் இந்த சத்தும் அசத்தும் நம்மளால கடந்து நிற்க முடியும். அப்ப எப்படி போறது? அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம், நம்மளால போக முடியாது. அதனால நம்ம டெய்லி போயிட்டுதான் இருக்கோம். கனவு காண்றோமா, தூங்குறோமா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்கிறா. அந்த நிலையில இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தெரியும், தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒரு தூக்கமும் விழிப்பும் அற்ற நிலையில ஒரு இடத்துல நம்ம தூங்கலாம் நினைப்போம், ஆனா தூங்கிட்டு இருப்போம். இல்ல தூங்குறோம்னு நினைப்போம், ஆனா முழிச்சிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு சூன்யம். அதற்கு பிறகு நம்ம இந்த ஜாக்கிரதை சொப்னத்துக்கு இடையில நம்ம பார்த்துட்டோமா? அதுக்கப்புறம் அந்த சொப்னத்திற்கு ஒரு சூன்யம் உண்டு. அந்த அதோட எக்ஸ்டென்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா, சுஷுப்திக்கு முன்னாடி இருக்கும். அதாவது சுத்த தூக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நடுவுல. அப்ப இந்த ஒரு இடத்தையும் நம்ம பயணப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். அப்ப 5 சூன்யங்களை நம்ம துரியத்துக்கு அப்புறம் துரியாதீதம் வரைக்கும், அந்த துரியாதீதத்துக்கு முன்னாடி இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம போயிடுறோம், போகதான் செய்யறோம்.
அந்த கான்சியஸ். ஆனா அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மகா சூன்யத்தை தொடுவதற்கு தான் இந்த சைவங்களும் இந்த வேதாகமங்களும் இந்த மார்க்கங்களும் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப எதற்காக இந்த மார்க்க சைவத்துல நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆகமங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குரு மூலமாக கற்றுக்கொண்டு இந்த 5 சூன்யங்களை கடந்து 6வது சூன்யமான அந்த மகா சூன்யத்தை தொடுவதுதான் என்னது அப்படின்னா, சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி சாயுஜ்யம், சாலோகம். சாயுஜ்யம் கூட இல்லது, சாலோகம். அவரோட இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அங்க தானாகி தனந்தவர் தானாகி அந்த அந்த என்ட்ரி ஆயிட்டோம். நம்ம மகா சூன்யத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஏன்னா நம்ம இன்னும் சாயுஜ்ய நிலைக்கு போகல. ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்றாரு, சித்தும் நசித்தும் தெரியா சிவோகம். அதுல நன்மை தீமை இல்லாத அந்த இடத்துல நமக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, எதுவும் கிடையாது. முக்தியுள் ஆனந்த சக்தியுள் மூழ்கினார். அப்ப எது அந்த முக்தியும் ஆனந்த சக்தியும் தரக்கூடிய இடமாக இருக்கிறது? அந்த சூன்யம். அந்த சூன்யத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா சித்தியுமாக சிறந்துள்ளதானே. அப்ப அந்த இடத்துல இருக்கிறது தான். அப்ப அந்த இடத்துலயும் நம்முள் அந்த அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த இடம் தான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த கான்சியஸ்னஸ் தாண்டிடுச்சுன்னா நம்ம சாரூபம் சாயுஜ்யம் அந்த நிலைக்கு போயிடுவோம். அப்ப இந்த இடத்துல இன்னும் அந்த படிநிலையில நம்ம நின்று கொண்டு அந்த அந்த சிவோகத்தை அனுபவித்து கொண்டு நம்ம இருக்கிறதுதான் மிக சிறந்த சித்தி. இந்த அஷ்டமா சித்தி எல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நமக்கு தராரு. இப்ப எதுக்கு நீங்க இந்த இடத்துல இந்த சூன்யத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த சிவோகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நாம் தினமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன? 5 விஷயத்தை இந்த உடல் மூலமாக அனுபவிக்கிறோம். இந்த ஆன்மா மூலமாக அனுபவிக்கக்கூடிய அந்த பாவனையை தான் நம்ம சிவோக பாவனை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியுங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறாரு. அதற்குதான் இந்த சூன்யத்தினுடைய விளக்கத்தை நான் இங்க எடுத்துட்டு வந்தேன். அதுதான் இந்த தானாகி அப்படின்றது. அப்ப அங்க போயிடுச்சு, காலடியில போயிடுச்சுனாலே நம்ம அவங்களாக மாறி விடுகிறோம். அந்த சிவோக பாவனைக்கு சிவோகமாக நாம் மாறி விடுகிறோம். அப்படிங்கிறதுதான் சிவமாகுதல் அப்படிங்கிறது வேற, சிவோகமாகுதல் அப்படிங்கிறது வேற. சோ இந்த ஒரு சின்ன சூட்சுமம் இருக்கு இந்த இடத்துல. இது நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு நம்பிக்கை நமக்கு. அத்தகைய ஒரு விஷயத்த இந்த மார்க்க சைவம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்படின்னு திருமூலர் சொல்லி தராரு. நேத்திக்கு பாடல்ல நம்ம பார்த்திருந்தோம்னா இதோட இன்னும் கூட கொஞ்சம் போய் சொல்லியிருக்கலாம், விளக்கி இருக்கலாம். இந்த நேத்திக்கு பாடல்லயே இந்த இடத்த நம்ம தொட்டுட்டு இந்த பாடல்ல தொடரும் போது இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். நானும் கூட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நன்றி நண்பர்களே. இத்தகைய ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க வேற வேற பார்வையில. நன்றிங்கம்மா. நிறைய சிந்திக்க வைக்குது. இன்னொன்னு அதுல இருந்து வெளில வரல, அதை யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான நிலையில இருக்கு. நன்றிங்கம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1431வது திருமந்திரம். சித்தம் சிவன் ஆகும் தவம். திருமந்திரம். சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி, சித்தும் அசித்தும் தெரியா சிவோகமாய், முத்தி உள் ஆனந்த சக்தி உள் மூழ்கினார், சித்தியும் ஆங்கே சிறந்துளர் தானே. சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி. அழியாத உயிர், அழியக்கூடிய உடல் இரண்டையும் பற்றி வருத்தும் பந்த பாசங்களை விட்டு விலகி தன்னை தன் உடல் உணர்வுகளை மறந்து சித்தும் அசித்தும் தெரியா சிவோகமாய், உயிர் உணர்வு உடல் நினைவு அறியாத சிவ தியானத்தில் அமர்ந்து முத்தி உள் ஆனந்த சக்தி உள் மூழ்கினார். பேரின்ப நிலை பெற்ற பெருமகிழ்ச்சியில் கூடி பரம்பொருளோடு ஒன்றி இருப்பவர்கள் சித்தியும் ஆங்கே சிறந்து உளர் தானே.
எல்லா வகை சித்திகளும் பெற்று சிறந்து விளங்குவார்கள். சித்து அழிவற்றது, அசித்து அழியக்கூடியது, தனந்தவர் நீங்கப் பெற்றவர். சித்து மனம், அசித்து உடல், முத்தி பேரின்பம், சித்தி எண்வகை சித்திகள். கழக வெளியீட்டில் சத்து அசத்துக்களாகிய காரண காரிய மாயைகளை மலமற்றமையால் வேறுபடுத்து உணரும் இயல்பு அகன்றவர் ஆவர். சிற்றுணர்வும் சுட்டுணர்வும் இல்லா சிவ நிறைவில் அடங்கி சிவனே தானாகி வீடு பேற்றின்கண் இரவாத இன்ப இரவியுள் அடங்கினவர் ஆவர். அவர்க்கு பெரும் பேரும் சிறந்து விளங்கும். சிவம் கூட்டல் அகம் சிவோகம், சிவ நிறைவில் உறைதல். சிவோகமாய் சிவமே ஆய். அட்டமா சித்திகளை அறிந்து கொள்வோம். அனிமா மிக சிறிய உயிரினமாய் தன்னை செய்து கொள்ளுதல். லஹிமா தன்னை எடையற்றவனாய் செய்து கொள்ளுதல். பிராப்தி வேண்டிய வண்ணம் வேண்டியவற்றை பெறுதல். பிராகாமிய இச்சா சுதந்திரம் மிக படைத்திருத்தல். மகிமா மலைபோல் தனது வடிவத்தை வலிமையை பெருக்கிக் கொள்ளும் திறன். ஈசித்வம் ஈசனை போல் அனைத்தையும் ஆளும் திறன் பெற்றிருத்தல். வசித்வம் பிறரை தன்வசப்படுத்துதல். காமவசாயிதா எதையும் அடையும் வல்லமை பெற்றிருத்தல். அனைவருக்கும் நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நிறைய விளக்கம் கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரி அந்த அசத்து மாயைன்னு சொல்றோம், சாரி சித்து வந்து அறிவுன்னு சொல்றோம், அசித்து வந்து அறிவற்று சொல்றோம். நீங்க அந்த உடல் மனமா சொன்னதும் நான் சொன்னது வந்து இந்த உலகமா பார்த்தாலும் அந்த மாதிரி சிவமயமா இருக்கு. நீங்க சொன்ன பார்வையும் அந்த ரொம்ப நல்லா, அதாவது நம்ம உடல் வந்து அறிவற்றது தான், அதுக்கு அது உயிர் இருந்தால் தான் அந்த அறிவு இல்லையா? அப்படி பார்க்கும்போது அந்த இரண்டாவது வரியில சித்தும் அசித்தும் தெரியா சிவயோகமா, அதுவும் தெரியாது. நம்ம உடலும் மனம்ன்ற அந்த இதுவும் இல்லாம சிவயோகத்திலே மூழ்கி இருக்கிறது தான். அது உலகமா பார்த்தாலும் சரி, நமக்குள்ள அண்டமா பார்த்தாலும் சரி, பிண்டமா பார்த்தாலும் சரி, அந்த இது ஒண்ணா பொருந்தது. அது உங்கள்கிட்ட இருந்து அந்த இது எனக்கு கிடைச்சது. நன்றிங்கம்மா. வாங்கய்யா பிரணவனையா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த சித்து அசித்து அப்படிங்கிறத தான் பாரதியார் வந்து நான் அடிக்கடி சொல்றதுதான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேருமை பூதனல் உலகுகள் அமைத்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு வரி வரும். அதுல இணைத்தல், சித்தினை அசித்துடன் இணைத்துதான் அந்த உலகையும் அதுக்கப்புறம் உடலையும் உருவாக்குதல், அந்த உலகத்துக்கும் இந்த உடம்புக்கும் இயக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திருவாசகத்துல ஒரு இடத்துல, அது எனக்கு அந்த இடம் சரியா தெரியல, ஏன்னா அந்த திருவாசகம் முற்றோதல்னு ஒண்ணு நடக்கும், முழுமையா படிப்பாங்க. சிவபுராணத்துல தொடங்கி அச்சோபதிகம் வரைக்கும் அது ஒரு 2.5 மணி நேரம் ஆகும், 2.5-3.5 மணி நேரம் ஆகும். அதுல ஒரு இடத்துல வரும், ஒன்றும் நீ இல்லை, ஒன்றும் நீ இல்லை, ஆனால் நீ அன்றி ஒன்றும் இல்லை, ஒன்றும் நீ இல்லை, நீ அன்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு வரி வரும். அதுதான் அந்த மகா சூனியத்துக்கான ஒரு வரியா திருவாசகத்துல இருக்கும். ஆனா 6 வகை சூன்யம் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது நன்றி. சூன்யம் அப்படிங்கிறது என்னன்னா, எங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கோ அது, எங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கோ அங்கதான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கும் போது நமக்கு புரியும். அது மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து அதே மாதிரி இந்த முத்தி சித்தி அப்படிங்கிறது வந்து வள்ளலார் என்ன சொல்லுவார்னா, முத்தி என்பது நிலை 300 சாதனம்,
அத்தகவு என்றையன் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். முத்திங்கிறது சாதனம், சித்திங்கிறது அனுபவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சித்தி அட்டமா சித்தி, அட்ட சித்தின்னு சொல்றது கிடையாது, அட்டமா சித்தி அப்படின்னு சொல்லுவோம். அது மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது. இது திருவாசகத்துல 2வது தலைப்பு கீர்த்தி திருவகவல். அதுல பட்டமங்கையுள் இருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் அப்படின்னு ஒரு வரி வரும். பட்டமங்கைங்கிறது இன்னைக்கும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊரு. பட்டமங்கையுள் இருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் அப்படின்னு வரும். அப்புறம் ஞான சம்பந்தர் காலத்திய பத்தி பாடும்போது அட்டமா சித்தி அப்படின்னு திருக்காலத்திலையும் சொல்லியிருப்பாங்க. இந்த சித்திய வள்ளலார் 3 விதமா சொல்லுவாருங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் கர்ம சித்தி. கர்ம சித்திகளின் கலைபல கோடியும், அந்த கர்ம சித்தியோட கலை எத்தனைன்னு சொல்ல முடியாது, பல கோடியும். கர்ம சித்திகளின் கலைபல கோடியும் அரசுரை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் யோக சித்திகள் உருவகை கோடியும் ஆக என்று எனக்கருள் அருட்பெருஞ்சோதி, ஞான சித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணி என்று எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த சித்திய 3ஆ பிரிப்பாரு. கர்ம இந்த அட்டமா சித்திய 3ஆ பிரிப்பாரு. கர்ம சித்தி, அப்புறம் யோக சித்தி, ஞான சித்தி அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆடுரு சித்தி, கூடுரு சித்தி, அறிவரு சித்தி அப்படின்னு சொல்லி கடைசியா என்ன சொல்லுவாருன்னா, சித்திகளினுடைய எண்ணிக்கைய அளவிடவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகள் அப்படின்னு, அனந்தம் அப்படின்னாலே நம்பர்லெஸ், அனந்த கோடிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துல போக 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 தான் அதுலயே லயிச்சு இருந்தாதான். இந்த லயிச்சுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை நம்ம சேர்க்கணும், நிலைச்சு இருத்தல். அது மாதிரி லயிச்சு இருந்தாதான் நமக்கு அது புரியும். ஆனா இப்போதைக்கு நம்ம ஒரு தகவலா நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம பயிற்சி பண்ணி ஒவ்வொன்றா நம்ம அடைய முடியுதா அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் சிவோகம் பாவனை. சிவோகம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சிவோகம் பாவனை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பாவனையில இருந்து தான் நம்ம அந்த உண்மை தன்மைக்கு போகணும் அப்படிங்கிறது. இது திருவடி புகழ்ச்சின்னு ஒரு பகுதி இருக்கு. வள்ளலார் ஒரு 128 வரி சொல்லியிருப்பாரு, திருவடி புகழ்ச்சி. அதுல 20வது வரியில சொல்லியிருப்பாரு, பாவனையிலிருந்து மேல போகணும், அதான் பாவனா அதீதம். அதே மாதிரி குணம், அதுல இருந்து மேல போகணும், குணா அதீதம் அப்படிங்கிறது. இப்ப குணம் அப்படிங்கும்போது இவர் இப்படி இருப்பாரு, இப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம ஒரு வரையறை பண்ணுவோம். 3 குணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எண்ணில் பல்குணம் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஆனா இது எல்லாவற்றையும் கடந்து மேல போனா அதுக்கு பேரு குண அதீதம். அந்த பாவனையில இருந்து மேல போனா பாவனா அதீதம். அந்த 20வது வரியில வள்ளலார் 3 விஷயம் சொல்லுவார். ஒண்ணு பாவனா அதீதம், 2வது குண அதீதம், 3வது என்ன சொல்லுவார்னா உபசாந்த பதம். இந்த 2ம் கடந்து மேல போன பிறகுதான் அந்த சாந்த பதம் அப்படிங்கிற அந்த 2வது பதம் கிடைக்கும். 4வதா என்ன சொல்லுவாருன்னா மகா மௌன ரூபம். அதான் கடவுளுடைய ரூபமே என்னன்னா மகா மௌனமாக இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி தான் அந்த மகா சூனிய நிலைக்கு போய் அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இதுதான் வள்ளலார் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு இதோட கொஞ்சமா தொடர்பு இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதியோட 29வது பாடல் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம்.
அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாராவது கேட்கறாங்கன்னா கேளுங்க, ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. அபிராமி அந்தாதியோட 29வது பாட்டு. சரி, யாரும் எதுவும் கேட்கல. இந்த விநாயகருக்கு சொல்லும்போது விநாயகருக்கு 2 மனைவி இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த கடவுளுக்கு மனைவி அப்படிங்கிறது என்னன்னா சக்தி தான். அது அவங்களுடைய சக்தியை தான் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தி புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தி அடையறதுக்கான புத்தி நமக்கு வேணும் அப்படிங்கிறது. இது விஷ்ணு சகசநாமத்தோட 19வது ஸ்லோகத்துல மகா புத்தி அப்படின்னு தொடங்கும் அது. அதனால அந்த சித்தி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த அபிராமி அந்தாதி பாடல் 29வது பாடல். சித்தியும் சித்திதரும் தெய்வமும் ஆகித் திகழும், சித்தியும் சித்திதரும் தெய்வமாகித் திகழும் பராசக்தியும், சித்தியும் சித்திதரும் தெய்வமும் ஆகித் திகழும் பராசக்தியும், சக்தி தழைக்கும் சிவமும், சித்தியும் சித்திதரும் தெய்வமும் ஆகித் திகழும் பராசக்தியும், சக்தி தழைக்கும் சிவமும், தவம் முயல்வார் முத்தியும், சித்தியும் சித்திதரும் தெய்வமாகித் திகழும் பராசக்தியும், சக்தி தழைக்கும் சிவமும், தவம் முயல்வார் முத்தியும், முத்திக்கு வித்தாகி உள்ளே முளைத்து எழுந்த புத்தியும், சித்தியும் சித்திதரும் தெய்வமும் ஆகித் திகழும் பராசக்தியும், சக்தி தழைக்கும் சிவமும், தவம் முயல்வார் முத்தியும், முத்திக்கு வித்தாகி உள்ளே முளைத்து எழுந்த புத்தியும், புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதம் ஐயா. அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அது ஒன்றும் நீ இல்லை, நீ இன்றி ஒன்றும் இல்லை. அதுதான் எல்லாமே. நன்றிங்க ஐயா. அருமை. வாங்க ஐயா ரத்னகுமார் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.